நண்பனின் துரோகத்தால் குடும்பத்துடன் நடுத்தருவுக்கு வந்த தொழிலதிபர் போலீசாரின் உதவி கிடைக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழியில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ரூபாய் சார். நான் போட்ட முதலு என்னுடைய லாபம். ஆனால் ஆள் வந்து எங்கே போனாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கவும் முடியல. அவர் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். தருமபுரி அருகே நல்லம்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் உதயகுமார். இளம் வயது முதலே தொழிலதிபராக ஆக வேண்டும் என்ற கனவுடன் சிப்ஸ் தயாரிக்கும் கடையை தொடங்கிய உதயகுமார் இரவு பகலாக அயராது உழைத்து கர்நாடகா, தமிழ்நாடு, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் சிப்ஸ் கடைகளை திறந்து படிப்படியாக முன்னேறி வந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் தான் உதயகுமாரின் கல்லூரி கால நண்பன் சூர்யா என்பவர் தான் வறுமையில் வாடி வருவதாகவும் ஏதாவது வேலை வாங்கி தருமாறும் பரிதாபத்துடன் கேட்டுள்ளார். நண்பனின் பரிதாப முகத்தை பார்த்து உடைந்து போன உதயகுமார் தன்னுடனேயே தங்க வைத்து தொழில் கற்றுக் கொடுத்துள்ளார். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக தானும் வளர்ந்து நண்பனையும் வாழ வைத்த உதயகுமார் ஒரு கட்டத்தில் அவரை தனது கடையில் பங்குதாரராகவும் நியமித்துள்ளார். ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக கடை கணக்கு வழக்குகளை சரிவர காட்டாமல் நண்பன் சூர்யா மறைத்து வந்ததால் உதயகுமாருக்கு சந்தேகம் என்ற சிறு பொறி தட்டி உள்ளது. உடனே இது குறித்து நண்பனிடம் கேட்டுவிட வேண்டும் என நினைத்து உதயகுமார் கேட்க, சூர்யாவோ ஒரு சில நாட்களில் கணக்கு வழக்குகளை காட்டி விடுவதாக கூறியுள்ளார். நண்பன் தனக்கு நாமம் போட போவதை அறியாத அப்பாவி உதயகுமார் சூர்யாவின் பேச்சை நம்பியுள்ளார். ஆனால் சூர்யா சிப்ஸ் கடை பெயரில் பல நபர்களிடம் கடன் பெற்று அதை முதலீடு செய்து அதில் வந்த லாபத் தொகை, முதலீட்டு தொகை என சுமார் 1.4 கோடி ரூபாயை சுருட்டி கொண்டு தலைமறைவாகியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த உதயகுமார் அதிர்ச்சியில் செய்வதறியாது தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிந்துள்ள போலீசார் தலைமறைவான சூர்யாவை தேடும் பணியை முடுக்கி விட்டுள்ளனர். நண்பனின் நம்பிக்கை துரோகத்தால் குடும்பத்துடன் நடுத்தெருவில் நிற்பதாக தெரிவித்த உதயகுமார் காவல்துறையின் உதவி கிடைக்காவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழியில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். சூர்யா நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க. 2 பேரும் சேர்ந்து 10 வருஷமாகவே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம். ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி என் கடைக்கு வேலைக்கு வந்தவன். வேலைக்கு வந்து என்கிட்ட மச்சான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரு வேலை வேணும்னு சொல்லி வேலை கேட்டார். 10 இயர்ஸ் வந்து ஒரே வாரம் ட்ராவல் பண்ணுறோம், வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல. கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேலை செஞ்சவங்களை வந்து பார்ட்னர் ஆக்கினேன். பார்ட்னர்னா கடையில் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தோம், அதில் பார்ட்னர் ஆக்கினேன். அதுக்கப்புறம் இந்த ரீசெண்டாக ஜனவரி 1 வந்து கூப்பிட்டு கேட்டேன், இன்னும் ஆள் வரல, எங்கடா போனேன், எங்கள் பை ஒரு 2-3 மாதம் ஆகுது வெளியே, இன்னும் நீ வரல, நீ வந்தால் தான் எனக்கு கணக்கு வழக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் வரேன்டா அப்படின்னு சொன்னார். ஜனவரி 1 வந்து கேட்டப்போ எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, கணக்கெல்லாம் காட்ட முடியாது, நீ போட்ட காசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனார். தான் நாளைக்கு வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போனார். திரும்பி அதுக்கப்புறமும் ஒரு 1 வீக் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் கால் பண்ணால் கால் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு சார். அதுக்கப்புறம் வீட்டில் கால் பண்ணால் வீட்டில் யாரும் சுவிட்ச் ஆஃப் ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து 5ஆம் தேதி வந்து எஃப்ஐஆர் இது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சிஎஸ்ஆர் போட்டாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுறப்போ ஆள் தொடர்பு கொள்ள முடியல. கடைசியாக வந்து கால் பண்ணப்போ ஆள் எங்கே போனான்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ரூபாய் சார். நான் போட்ட முதலு என்னுடைய லாபம் ப்ளஸ் என்னை நம்பி கொடுத்தவங்க கடன் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லோரும் என்ன வந்து என் வீட்டில் கேட்குறாங்க, நான் உன்னை நம்பி தான் கொடுத்தேன், அவன் ஆள் இல்லைனா உன்னை தான் பிடிப்பேன்னு வந்து கேட்குறாங்க சார். போட்ட லாபம், என்னை நம்பி கொடுத்தவங்க கடன், என்னுடைய முதல் எல்லாம் சேர்த்து ஒரு 1.25 கோடி ரூபாய் சார். எல்லாத்துக்கும் எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, டேட் பை டேட் எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் ஆள் வந்து எங்கே போனாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கவும் முடியல. போலீஸ்காரங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க சார். அவர் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். 1.25 கோடி ரூபாய் கடன்காரங்க வீட்டான தான் என்ன சார் பண்ணுறது எனக்கு தெரியல. எனக்கு நியாயம் கிடைக்கணும், அவரை கண்டுபிடிக்க முடியல. தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அங்கே தொப்பூர் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க தயவு செஞ்சு அவரை கண்டுபிடிச்சி என்ன பணத்தை மீட்டு கொடுன்னு சொல்லிட்டு தாழ்ந்து மனப்படுமே கேட்டுக்கொள்கிறேன் சார். வறுமையில் உதவி செய்த நண்பனிடம் நயவஞ்சமாக நாடகமாடி சக நண்பனின் பணத்தை சுருட்டி கொண்டு தலைமறைவான சம்பவம் தருமபுரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.